வெல்கம் டு அம்மாச்சியின் கைப்பக்குவம். என்னம்மா 4 வாழைக்காய் வச்சுருக்கேன். வாழைக்காய் வச்சு என்ன பண்ண போகிற நீ? வாழைக்காய் புட்டு பண்ண போகிறேன் இன்றைக்கி. புட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 4 வாழைக்காய் எடுத்துக்கேன். அதில் அந்த பின்பக்கமும் கொஞ்சம் வெட்டிட்டு முன்னாடி உள்ள காம்பையும் வெட்டிடணும். வெட்டிட்டு வேக விடணும். சட்டியில் வாழைக்காய் போட்டு வேக விட்டுருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா தோலெலாம் கருத்து வந்ததுக்கப்புறம் அது வெந்துட்டான்னு பார்த்து இறக்கிடும். ஏன்னா ரொம்ப குழஞ்சிட்டா புட்டு நல்லா இருக்காது. வாழைக்காய் வெந்துருச்சுன்னு எப்படிமா நீ கண்டுபிடிப்ப? அது 10 நிமிஷம் ஆன உடனே அந்த தொலியை உரித்து பார்க்கணும். உரிக்க வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. அதுக்கு மேலே போட்டோன்னா குழஞ்சி போயிடும், செதுக்கிறதுக்கு வராது வாழைக்காய். அதனால் தொலி கருத்த உடனே தொலி உரிதான்னு பார்த்துட்டு எடுத்துடணும் வாழைக்காய். இப்போ வாழைக்காய் வெந்துட்டு போட்டோன்னு தொலி கருத்துருவோம். உடனே வெந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது. 10 நிமிஷமாவது வேக விட்டு தான் எடுக்கணும். இப்போ நல்லா செதுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன் வாழைக்காய். இப்போ தோல் நல்லா உரிக்க வருது பார்த்திங்களா? அப்போ தான் செதுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வேக்காடு தான் வேகணும். இதுக்கு மேலே வெந்தாலும் குழஞ்சிரும், அது செதுக்க முடியாது. அப்புறம் இப்போ 4 வாழைக்காய் நல்லா உரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ புட்டு செதுக்கி வச்சு செதுக்கிடணும். இப்போ வாழைக்காய் நல்லா தோடை எடுத்துட்டு புட்டு செதுக்கி வச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை காய வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு தாளிக்க போகிறேன். கடுகு பொரிஞ்சிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளவு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டு இப்போ செதுக்கி வச்சுருக்கிற வாழைக்காய் போட்டு அந்த எண்ணெய் தரசத்தோடு போட்டு கிண்டணும். இதுக்கு ஒரு சில்லு தேங்காயும் சீரகமும் வெள்ளைப்பூடு வாய்க்கு நல்லதுன்னு ஒரு 2 பல் வெள்ளைப்பூடும் உரிச்சு வச்சுருக்கேன். இது மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கணும். பரபரன்னு தான் இருக்கணும், மையம் அரைக்கக்கூடாது. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த வாழைக்காய் புட்டு கூட போட்டு அந்த ஜல்லிக்கரண்டி காம்பு வச்சு கூட கிண்டலாம். ஏன்னா அந்த வாழைக்காயெல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த சிம்மில் வச்சு கிண்டுங்க, இல்லைன்னா வாழைக்காய் புட்டு அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சு கிண்டிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிட்டு, இப்போ சூப்பரான சுவையான வாழைக்காய் புட்டு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இது சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட நல்லாவே இருக்கும். அம்மா செஞ்சுருந்த இந்த வாழைக்காய் புட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சியின் கைப்பக்குவம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.